ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி பாருங்கள், முருங்கைக்கீரையை எப்படி தளன்னு இருக்குது பார்த்தீங்களா? பசுமையாக நமக்கு எப்போல்லாம் முருங்கைக்கீரை தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம முருங்கைக்கீரையை பறித்து பொரியல் செய்யலாம், சூப்பு வைக்கலாம், துவையல் அரைக்கலாம், தோசை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு முருங்கை மரம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட அதில் நாம் ஒரு முருங்கை மரத்தை வளர்த்தோம்னா அது நமக்கு அநேக நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இந்த முருங்கை பட்டை, முருங்கை வேர், முருங்கை பூவு, முருங்கைக்காய், முருங்கை இலை அப்படின்னு ஒன்று கூட இதில் வேஸ்ட் ஆகாதுங்க. அவ்வளவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாழையில் வந்து வாழைத்தாறு, வாழைப்பூவு, வாழை இலை எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க. வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. தினம் தினம் நம்ம பிளேட்டில் சாப்பிட்றத விட வாழை இலையில் சாப்பிட்டோம்னா அந்த இலையோட சத்துக்களும் நமக்கு சேர்ந்து வாழையிலேருந்து சாப்பிட்றதுனால உடல் ரொம்ப ஆரோக்கியப்படும். நிறைய பேர் பாருங்கள், வாழை இலையை தவிர வேறு எதுலேயும் சாப்பிட மாட்டாங்க. வாழை இலையை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வாழைக்காய், பிஞ்சு வாழைக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு 2 வாழைக்காயை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இந்த வாழைப்பூ பாருங்கள், துவர்ப்பு சக்தி கொண்டது இந்த வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு அறுசுவைகளில் ஒன்றான துவர்ப்பு சக்தி வந்து நமக்கு கிடச்சிரும். இதில் வாழைத்தண்டு சாப்பிடலாம். வாழைத்தண்டு வந்து கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்னி பேஷண்ட்டாக இருக்கவங்க இந்த வாழை தண்டை வந்து சாறு எடுத்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க. வாழைத்தண்டு சாப்பிட்லாம், வாழைப்பூ சாப்பிட்லாம், வாழை இலையில் சாப்பிட்லாம். விசேஷ நாட்களில் இந்த வாழை இலையை நம்ம ரொம்ப பயன்படுத்திக்கலாம். வெளியில் போய் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. வாழை மரத்தை வெட்டின பிறகு கூட அந்த அந்த இடத்த வந்து நல்ல ஒரு ஹோல் மாதிரி செஞ்சுட்டு அதிலேருந்து வர தண்ணியை எடுத்து குடிப்பாங்க. அப்படி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம பயன்படுத்துகிற பொருள்கள் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் சின்ன இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செடிகளை வச்சு பயன்பெறுங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.